ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் கசாப்புகளில் தான் போய் தப்பிக்க போகிறோம். பண்ணுறதையே பண்ணிட்டு என்னத்தை கையாட்டின்னு இருக்கான் பார்த்தீங்களா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா இந்த சின்சான் பையன் வாடா பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கடை கூட்டு வந்து நம்ம மாட்டி விட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியே தப்பிச்சு போகிறோம். ஏண்டா ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்ட, அதே நீ சொல்லி சொல்லி காட்டுவியா? என்னது நீயா சின்ன பையனா? கம்முன்னு வாடா, டிவியில் இந்த கறிக்கடையில் தான் கறி நல்லா இருக்கும் சொன்னாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து மாட்டி விட்ட. எப்படியாவது இங்கே நம்ம தப்பிச்சு போகணும். அப்படி இல்லை வச்சுக்கோ, அங்கே பின்னாடி ஆட தொங்குது பற்றியா, அது கூட நம்மளையும் தொங்க விட்டுருவான். பாருங்களேன், பேசினே இருக்கும்போது போய் டிராப்ல அடி வாங்கி சாவறா பாருங்க சின்சானு. இவன் பேச்சை கேட்டு இந்த கறிக்கடைக்கு வந்ததுக்கு இதுவோ வேணும் உண்மை வேணும். இப்போ இந்த டிராப்ல வர பார்த்தீங்கன்னா மாட்டாம போனோமா போயிடுவோம். நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல பெல் ஐக்கானே இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. யாரோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அவன் எலும்பு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சுட்டு போயிருக்கான். அவன் நல்ல வேலை அந்த எலும்புங்க நட்டதுனால பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தண்ணியில் இறங்காம தப்பிச்சு போயிட்டு இருக்கோம். ஏன்னா கீழே இருக்கிறது சுடு தண்ணி, தப்பி தவறி விழுந்தோம் பொசிங்கிடுவோம் நம்ம. என்னடா இது இந்த இடத்துலயும் சுடு தண்ணியா போட்டு வச்சிருக்கா. அதாவது இங்கே ஃப்ளையிங் கார்பெட், அதாவது பறக்கும் கம்பளி, கிராப்பில் ஊருக்கு கிராவிட்டி கன்லாம் இருக்கான். ஆனால் அது எல்லாமே காசுக்கு இருக்கு. மனுஷனா நீங்களா? மனுஷனாடா நீங்களா? ஏய் மாசம் பேசிட்டு இருக்காதடா, சீக்கிரம் போறான், வந்துக்கின்னு தொலைய போறான். ஆமா, பண்றதையே பண்ணிட்டு இந்த பேச்சு கூட குறைச்சல் இல்லை. என்ன சிஞ்சானே சுத்தண்ணில விழுந்துட்டா போல இருக்கு. அந்த கொதிக்கிற தண்ணியில பார்த்தீங்கன்னா பைப்புல விழுந்துட்டாங்க. பார்த்தீங்களா லெக் பீஸு, யாரோ லெக் பீஸு தெரியலையே, கோழிதான் ஆடுதான். ஐயோ என்னது ஒழுகுது. ஏமா கொஞ்சம் விட்டுனாலும் ஒலிக்கு கீழே விழுந்துருப்போங்க. நம்ம அழகான மூஞ்சி பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கோம். நம்ம அழகா இருக்கிறதுனால பாருங்க, இந்த கசாப்பு கடைக்காரக்கவர் நம்மளை உள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டு போயிட்டா. அழகா பண்ண நம்மளோட தப்பாங்க. நீங்களும் வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போட ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஆக்சுவலி இது எல்லாமே ஐஸ். பேசிட்டு இருக்க போதே பாருங்க வலிக்கு போறான். டேய் நீ மட்டும் எப்படா போற? நான் ஒரு அடி மேல அடியா வாங்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் சின்சான் ஆள் வளரணும்ன்றது. என்னது இதுக்குள்ள போக கூடாது, அத்தாரைஸ்டு பர்சன்ஸ் ஒன்லியா. புயலுக்கே போட்டா எனக்கே கேட்டா எப்படி வர மாட்டோம் பாருங்க. என்னடா இது கீழே எதுவும் பச்சை கலர்ல சாரி பர்பிள் கலர் எதுவும் ஊத்தி வச்சிருக்கா. என்னவா இருக்கும் தெரியலையே. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இந்த ஆட்டாக் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல ஏறி தான் அப்படி கிராசிங் பண்ணிட்டு போனோம் போல இருக்கு. வந்து பாரு வரிசையும் லாங்கு ஒரிஜினல் கேங்ஸ்டர் இட்ஸ் மீ. சின்சான் வரால இந்த ஊந்து வாரிட்டானா. ஏய் ஒரு வாட்டி தான்டா தவறோம், எப்பவுமே தவறாது. அண்ணம்பர் எப்படி வரேன்ட்டு. என்னடா இது கசா பெற்ற கத்தி. இப்போ புரியுது கீழே இப்படி அவ்வளோ ரத்தம் இருக்கு சொல்லிட்டு. கீழே இருக்கிற ரத்தங்க இதை தாண்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவாவே இதுல வெட்டுவான் கீழே விழுந்திருக்கான். அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒரு தாண்டிட்டோம். ஐயோ அந்த கத்தியில அடி வாங்காம பார்த்தீங்கன்னா கிராசிங்க போட்டோம் நம்ம. இது என்னடா இது எல்லாமே மீட்டுங்க, அதாவது கறி. யாரோட கறி தெரியல, அவன் கையில மாட்டணும். நம்மளையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுருவான். யோபா இதையும் தாண்டியாச்சு. சின்சானே பாத்துவான், அதுல காலை கீழே வச்சிடாத. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ நான் வர்றேன். வந்து தொலைடா, இவ வேற ஒருத்தன் ஆம வேகத்துல வந்துகிட்டு இருக்கோம். இப்போ என்னடா ஆசிடா? சரிதான், இப்போ இந்த ஆசிட்ல வேற பார்த்தீங்கன்னா காலை வைக்காம போனோமா. இது வந்து ஸ்ட்ரிப்புங்க. ஸ்ட்ரிப்னா ஏதோ வகையான கறி தான். இந்த கறி துண்டு மேல காலை வச்சு பார்த்தீங்கன்னா போனோமா. அரங்கம் அதிரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே, நான் கரங்கள் ஒசரட்டுமே, டேக் ஓவர் மொத்தமே, நான் குழந்தை சிரிப்புள்ள ஃபேஸுடா, இமைய மலை போல மசிடா, மனச கரைக்கிற கிரேஸுடா. நானும் இந்த மிஷினை வந்து அமைக்கி பாக்குறேன். அது பார்த்தீங்கன்னா வேலையே செய்யல. சரியா டம்மி மிஷின் போல இருக்கு. இதுல வேற பார்த்தீங்கன்னா மாட்டாம போனோமா. அலச்சக் பச்சக். என்னடா இது திருப்பி போய் அடி வாங்கி செத்துட்டாங்க அவன். டேய் என்னடா நான் ஒண்டி அடி வாங்கினே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கே. என் சாப்ப சும்மா விடாதடா, நீ எங்க அடி வாங்கி சாவடா. அடா பாவி, நான் நல்லபடியா போறது உனக்கு பொறுக்கலையா? இங்க பாத்தீங்களா மேல வந்து ஒரு இது சுத்த விட்டுருக்கான். இப்ப நம்மள அது அடிச்சு கீழே நம்மள விழுந்தோம்னா இது பாத்தீங்கன்னா கிரஷ் பண்ணி விட்டுரும். நம்மள இப்படி செட் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. நம்ம தப்பிச்சு போக கூட சொல்லிட்டு முன்னாள் வாடா, உன்னால் முடியும் தோலா. சின்சான் காலிங்க. என்ன சின்சானே சாப்பாட விட்ட கடைசியில் நீ அடி வாங்கி சுத்திட்டா பாத்தியா? டேய் இது நம்மள பழி வாங்கியே தீருவடா, என்னையே கலாய்க்கிறல்ல. என்னது கலாய்க்கிறனா? ஏண்டா நீ தானே போய் அடி வாங்கி செத்ததுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அங்க பாருங்க அவனை ரொம்ப பார்த்தீங்கன்னா பயந்துன்னு கிடக்குறான். ஏன்னா அவன் தான் நம்மளை கூப்பிட்டு வந்து இங்க மாட்ட வச்சான். அதனால அவங்களாம் பார்த்தீங்கன்னா பாம்பே பார்க்க கூடாது. இப்போ இந்த ஏனியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடலாம்.
இது என்னடா இது திருப்பி ஆசிடா? இப்ப இதுல வேற பார்த்தீங்கன்னா கீழே விழாம போனோமா? ஐயே இந்த கசாபு கடைக்கார தொல்லை தாங்க முடியலங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மீத்து 1000 டைம்ஸ் பெட்டர். ஏன்னா அவன் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா இவரோட ட்ராப் இருக்காது. ஆனா இந்த கசாபு கடைக்காரனை பாருங்க எவ்வளவு ட்ராப்பு. அது நம்ம சின்சான் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்ல அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா புசிங்கன்னு தாண்டி போயிட்ட? மாடலா வளர்க்குறாங்க இவன். மாட்டுக்கறி வைப்பான் போல இருக்கு. இங்க ஒரு ஜம்ப்பு அங்க ஒரு ஜம்ப்பு. அந்த மாலை யாரும் திருடின்னு போக கூடாது சொல்லிட்டு பாருங்க லேசர் வேற பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கா. அங்க பாத்தீங்களா எம்மோ பெரிய மாடு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான். டேய் பிராங்க்லினே, அந்த மாடு பாக்கிறதுக்கு அப்படியே உன்ன மாதிரியே இருக்குடா. அங்க பாரு 10 பொட்டுமும் அப்படியே கரெக்டா இருக்கு. என்ன போய் மாட்டோட கம்பேர் பண்றியா கேலியாவு? அந்த மாட்டை பாத்தீங்கன்னா பாருங்க போய் சாக்க அந்த ஆசிட்ல விழுந்துட்டான். இங்க ஒரு ஜம்ப்பு அப்புறம் அங்க ஒரு ஜம்ப்பு அவ்வளவுதாங்க. இப்ப இந்த மாட்டோட வயிற்றுக்குள்ள வேற பாத்தீங்கன்னா போறோமா? ஒரு மாட்டோட வயிற்றுக்குள்ள அந்த கசாபு கடைக்கார இருப்பானோ? போய் தான் பார்ப்போம். எனக்கு என்னமோ இவனை பாக்குறதுக்கு மிஸ்டர் மீட்டோட அண்ணன் மாதிரியே இருக்குங்க. ஏன்னா இவன் தான் மிஸ்டர் மீட்டுக்கு தொழிலை சொல்லி கொடுத்துருப்பான் போல இருக்கு. இப்போ நம்ம மாட்டோட உடம்புக்குள்ள இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? நம்ம டங்கு அதாவது த்ரோட்ல எல்லாம் ஒரு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடை தடுத்து நிறுத்தத்துக்கு. அதே மாதிரி மாட்டுக்கு பத்தியா வச்சிருக்காங்க. யோப்பா கரெக்டா நின்ட்டோம். என்னடா இது மாட்டு வயிற்றுக்குள்ள வைக்கோல் புல்லுலாம் சாப்பிட்டுருக்கோம் சொல்லிட்டு பார்த்தா இந்த கசாப்பு கடை வளர்க்குற மாடை பாருங்களேன். ட்ரம்மு ஆப்பிள் கேரட்டு அப்புறம் இன்னொரு ஆசிட் ட்ரம்மு கண்டத்தெல்லாம் போய் சாப்பிட்டு வச்சிருக்கு. இது மாடா இல்லை வேற என்னதான் தெரியலங்க. இங்க பாருங்களேன் யோப்பா இதையும் தாண்டியாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள போற வழி. என்னடா இது? ஓ எலும்பா? இப்போ இந்த எலும்பு யூஸ் பண்ணி தாண்டி போன போது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா மாட்டோட ரத்தம். இங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு. எத்தனை எலும்புடா? யோப்பா ஒரு வழியை தாண்டியாச்சு. இது எந்த இடம்னு எனக்கு தெரில. ஆனால் ஏன் 3 வழி இருக்கு? போச்சா புரிஞ்சிருச்சுங்க. இது 3த்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தான் கரெக்டான வழி. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சென்டர் கிடையாது. என்னடா மாசம் மாசம் இருந்துகிட்டு இருக்காங்க? டேய் இப்போதான்டா நான் சென்டர்ல போய் விழுந்து வர்றேன். நீ வேற ஏன்டா? ஐயோ திருப்பி லெஃப்ட்ல போய் பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டோமா? அப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டு தாங்க வழி. இப்போ திருப்பி என்ன பண்ணலாம்? ரைட்டுக்கே போகலாம். அப்போ ஒன்று லெஃப்ட் இல்லை சென்டரா? டேய் வழி லெஃப்ட் தான். வா வா சென்டர் ஒண்டி போயிடாத. ஓ சூப்பர் சின்சான். அப்போ திருப்பி சென்டர். ஏன்டா சென்டரே போய் செத்துன்னு கிடக்குற? ஃபர்ஸ்ட் ரைட் வா அப்புறம் லெஃப்ட் வா திருப்பி லெஃப்ட்டுக்கே வா. இங்க தான் நீ வழியை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்க சென்டர்ல தான் இருக்கும்னு நினைக்கிற சின்சான். நான் என்ன பண்ற சென்டருக்கே போறேன். டேய் உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்ற சென்டருக்கு போவாதன்ட்டு? வழிய வந்து அண்ணன் கண்டுபிடிச்சிட்ட. என்னடா சொல்ற? எப்படா போன? ஆமா ஆமா நான் நிக்கிறேன் பாரு. லெஃப்ட் சைடுக்கே வா. லெஃப்ட் வா 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 வா. சரி போவா. சின்சான் வந்து போயிருக்கா. அப்ப கரெக்டா தான் இருக்கும். ஏமாந்தியா? எப்படி உன்னை ரிவெஞ்ச் எடுத்தம் பாடுறா. என்னையாவா கலாச்ச? சின்சான் இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எங்கேயாவது உன்னை ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன்டா. பாப்போம். அப்ப வழி ரைட் சைடு தாங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா கிடையாது. கவனிச்சுக்கிறேன்டா உன்னை கவனிச்சுக்கிற. இப்போ எங்க வந்திருக்கோம்னா மாட்டோடைய முதுகு பகுதி பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு எலும்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா போவோம். முதல்ல மாட்டை விட்டு வெளியே போவோங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிம்மதியா இருக்கும். கசாப்பு கடைகளை பாருங்க இவ்வளவு பெரிய மாட்டெல்லாம் வளர்த்து வச்சிருக்கா. இனிமேல் லைஃப்ல இந்த கடை பக்கமே வர மாட்டாங்க. இவன் கூட பார்க்க போது அந்த மிஸ்டர் மீட் 1000 டைம்ஸ் வந்து பெட்ரு. என்னடா இது? போச்சுடா டிராப்லாம் வச்சிருக்கானா இவன் வேற ஒருத்த. ஐயோ என்னது சின்சான் நம்மளை தாண்டி போயிட்டான். விடக்கூடாதுங்க. டே சின்சானே நீ எங்க போனா சரி உனக்கு விட மாட்டாடா. உனக்கு முன்னாடி நான் தானே தப்பிச்சு போவேன். பாப்பண்டா பாப்போ சீக்கிரம் வெளியே வந்து தோல. ஏப்பா மாட்டை விட்டு வெளியே வந்துட்டோமா? அடா பாவீங்களா எந்த பக்கத்துல வெளியே விட்டுருக்கானுங்க பாருங்க நம்மள. இது என்ன கீழே ஏதோ பால் மாதிரி இருக்கு. சின்சான் செத்துட்டான் கைஸ். சின்சான் மேல நின்னு பாத்தீங்கன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். செத்தாலும் பாருங்க நமக்கு உதவி பண்றான். அதுதான் சின்சானு. டேய் நீ எப்படா மேல போன? நான் எப்பயோ இங்க செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்டா. டேய் சீக்கிரம் வா போலாம். இப்போ என்னங்க லேட்டர் மேல வேற பாத்தீங்கன்னா ஏறணுமா? முதல்ல சின்சானே பாத்தீங்கன்னா போட்டோம். மேல ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. கீழே இறங்க சொன்னா அட எகுரும் பல்லு. இப்ப லைட்டு மேல வேற நின்று போனோமா? என்னங்க அவ அசால்ட்டா போயிட்டு இருக்கதும் பழக்கப்பட்ட இடம் மாதிரி. சின்சானே போறானா நம்மளே முதல்ல கண்டிப்பா முடியுங்க. அப்படி இங்க ஒரு ஜம்ப் அங்க ஒரு ஜம்ப் அங்க ஒரு ஜம்ப் அவ்வளவுதான். என்னது இதுக்குள்ள யாரும் போக கூடாதா? அப்படின்னு நான் போவேன்டா. இது என்னன்னு தெரியுதா? இது வந்து நெய்ங்க. இப்போ நெய்யில காலை வச்சோன்னா வலி கடிச்சு கீழே போய் விழுவோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா மூஞ்சி கிஞ்சில அடி போடும். அதெல்லாம் நெய்யை வந்து வச்சிருக்கானுங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல வேற அப்படியே மெதுவா பார்த்தீங்கன்னா போனோமா மேலே ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. எஸ் இப்படி பார்த்தீங்கன்னா நெய்யில வலி கடிக்காம ஏறி வந்துட்டோம். திருப்பி ரத்தமா? இதெல்லாம் யாரோட ரத்தம் தெரியலையே. ஒருவேளை நமக்கு முன்னாடி வந்து காலி ஹேட் பண்ணுங்களே அவனோட ரத்தம் போல இருக்கு. போ அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. டேய் என்னடா பண்ற? அட்டா பாவி. டேய் சின்சானே ஏன்டா என் முதுமலை ஏறி கீழே தள்ளி விட்ட? சும்மாதான் உப்பு மூட்டை தூக்கிட்டு போவேன்னு பார்த்தேன். உன்னால என்னையே தூக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட. வழி விடு. டேய் இருடா நான் உன் மேல ஏறுறேன். என்னடா உன் மேல ஏற முடியல. பூச்சி கீழே தள்ளுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து கம்முனே போலாம். யாருங்க உப்பு மூட்டை ஏறி நம்மள வர பண்ணி கீழே தள்ளிட்டான். இப்போ இங்கே நாங்கள் சுத்திட்டு போனோமா? அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகுது. இங்க இருந்து பாருங்க அப்படியே ஆலைக்கா ஒரு ஜம்பிங் பண்ணி சின்சான முந்திரன்ட்டு எப்படி
அங்க இருக்கிற சுவிட்சும் போதே டம்மி சுவிட்ச் தான். அதை போய் பாருங்க சின்சான் நம்கின் கிடக்குறான். இப்போ இங்க வேற பாத்தீங்கன்னா சடக்கிட்டு கீழே போனோமா, கீழே வேற என்ன ஆபத்து வச்சுக்க போறானுங்க தெரியல. பொறுமை 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 பொறுமை. என்னடா இது பண்ணியெல்லாம் வளர்க்குறா இவன். நம்ம உள்ள வரப்போதே பாத்தீங்கன்னா ஆட்டை பார்த்தோம், அப்புறம் நடுவில் மாட்டை பார்த்தோம், இப்போ பாத்தீங்கன்னா பண்ணியை பார்த்துருக்கோம். நல்ல வேலை பண்ணிக்குள்ள போனோம்னு சொல்லலையே. சின்சான் கேலிகேஸ் இதான் நமக்கான சான்ஸ். இப்போ என்ன பண்ணலாம், அவனுக்கு மாதிரி நம்ம தப்பிச்சு போயிடலாம். இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படி இதுக்கு மேலே ஏறி அங்கே ஒரு ஜம்ப், அப்புறம் அந்த பண்ணி மேலே போயிடணும். முடியும் 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 முடியும். எஸ், ஊர் வழியா பார்த்தீங்கன்னா இந்த கசாப்பு கடையை விட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தப்பிச்சு வந்துட்டோம். விடுதலை விடுதலை விடுதலை. இந்த இடத்துல பாருங்க ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. ஆனா இதுவும் டம்மிங்க. இதை எடுத்துன்னு ஓடி போலான்னு பார்த்தேன். சரி, தன் கையை தனக்கு உடனே நம்மளே பார்த்து தப்பிச்சு போயிடலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நம்மள இந்த கசாப்பாடெல்லாம் தப்பிச்சிட்டோம். சின்சானி பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூட்டின்னு விட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். டைம் சேனலில் போட்டு வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் விட்டுருக்கோம். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க. ப்ளீஸ் நம்மளுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வாரட்டா.